சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் மறக்கத்தையும் அனைத்து அதிகாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ரத்னா ஜோதிட ஆசிரியர் டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்க கோவிலும் ஹலோ 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 வணக்கம்ப்பா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இந்த குழுவில் பயணிக்கும் சகோதரிகளுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று அற்புதமான ஒரு நன்னாள், புதன்கிழமை 2/7/2025 புதன்கிழமை. அற்புதமான இந்த வேளையில் கோவில் வழிபாடுகளும் அதன் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். அதாவது நமக்கு கோவில் பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது எத்தனையோ நமக்கு வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கின்றன. ஜோதிடம், ஆன்மீகம், அறிவியல் மூன்றும் ஒன்றையொன்று சார்ந்தே வரும் என்பது உண்மை. அதன் மூலம் ஜாதகம் என்பது எந்த அளவுக்கு நாம் உண்மை என கூறும் பொழுது, ஜாதகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட இந்த பிரபஞ்சமாகிய தெய்வ சக்திகள் தீர்த்து வைத்து விடுகின்றன. ஒரு மனிதன் முதலில் தன் குலதெய்வத்தை அனுகிரகம் செய்ய வேண்டும். எந்த திசை நடந்தாலும், எவ்வளவு அவர்களுக்கு கெட்ட நேரங்கள் இருந்தாலும், அவர்களது ஜாதகத்தில் சுபயோகங்கள் இல்லாமல் அசுப யோகங்கள் இருந்தாலும், அவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு உண்டு. அதிலும் தாய்க்கு முழு பங்கு உண்டு. அப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டால், அண்ட சராசரங்களை காக்கும் ஆதிபராசக்தி அன்னையின் வடிவத்தை நாம் சொல்கின்றோம். அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் சிவபெருமானின் திருத்தலம் 247 சிவஸ்தலங்கள். அத்தலங்களில் ஒன்றுதான் திருக்கடையூர். திருக்கடையூர் அபிராமி அம்மனின் புகழை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அபிராமி அந்தாதி என்று சொல்லி ஆதிசங்கரர் இயற்றிய பாடல்களில் அந்த பாடல்கள் 100 பாடல்களை பாடுவதன் மூலம் நமது நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கலைந்து என்ன செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த வாரம். அதன் தொடர்ச்சியாக நாம் சென்ற வாரம் 30 பாடல்கள் பாடினோம். இந்த பாடல்கள் ஒவ்வொரு பதிகங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கும் மிகுந்த பேராற்றலுடைய வன்மையுடையது. இதற்கு நாம் இதுதான் சிறந்த பரிகாரம். ஒவ்வொருவர் கோவில் குளங்களுக்கு செல்கின்றார்கள், ஒவ்வொருவர் பரிகாரம் செய்கிறார்கள். இதைவிட சிறந்த சக்தி மந்திர எந்திரங்களுக்கு உண்டு. இதை சித்தர்கள், ஞானிகள் மற்றும் மாணிக்கவாசகர், அப்பர், சுந்தரர், ஆதிசங்கரர் இவர்கள் அனைவரும் நிரூபித்துள்ளனர். அதன் வகையில் நாம் இந்த வாரம் தவறுகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாக அபிராமி அந்தாதியின் 31வது பாடலாக உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்திறங்கும் எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களுள் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுதோர் மேல் வைத்த ஆசையுமே. இதன் பொருள் என்னவென்றால், அன்னை அபிராமியும் அப்பன் சிவனும் அர்த்தநாரீஸ்வரராக திருச்செங்காட்டுக்குடியில் எழுந்தருளி எனக்கு திருக்காட்சி அருளி என்னையும் தனக்கு அன்பும் செலுத்தும்படி அருள்பளித்தார். ஆகவே இனி எனக்கு எம்மதமும் சம்மதம். இனி பிறவி என்பதில்லை. தாயும் இல்லை பசுந்தளிருடைய மூங்கில் போல
செழுமையான தோள்களையுடைய பெண்களில் மேல் தோன்றிடும் ஆசையும் இனி இல்லை என இந்த பாடல் உணர்த்துகின்றது. அதாவது மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு தவறுகள் ஏற்பட்டாலும் தோஷங்களாக இருந்தாலும் அபிராமி அந்தாவதியின் இந்த 31வது பாடலை பாடும் பொழுது அவர்கள் பரிசுத்த அருளை பெறுகின்றார்கள். நெகட்டிவ் எனர்ஜி அவர்களிடமிருந்து விலகி நல்ல பிரபஞ்ச பேராற்றல் நல்ல ஒரு ஒளியை தருகின்றது. இதெல்லாம் அனுபவமான உண்மை. மரண பயம், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மரண பயம் ஏற்படும். அந்த மரண பயம் ஏற்படாமல் இருக்க பாட வேண்டிய பதிகம் 32வது பதிகமாக ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என்ன சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலேயே. இதன் பொருள் என்னவென்றால், சிவனின் இடப்பாகத்தில் இடம் கொண்டருளிய என் அன்னை அபிராமியே, ஆசை கடலில் வீழ்ந்து இரக்கமில்லாத யமனுடைய கையில் சிக்கி துன்புறும்படி இருந்த அடியேனை மனமிகுந்த தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை என் சிரசின் மேல் வலிய பதித்து என்னை ஆட்கொள்வாயாக. அவ்வினிய அருளையான அருமை வாழ்ந்த உன் பேரன்பை நான் எவ்வாறு பாடுவேன் என இந்த பதிகம் உணர்த்துகின்றது. மரண பயம் இருப்பவர்கள் இந்த பதிகத்தை பாடும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து சற்று விலக்கி விடுவாள் அபிராமி அன்னை என்பதில் துளியேனும் ஐயமில்லை. அடுத்ததாக அபிராமி அன்னையின் 33வது என்றென்றும் 33வது பாடலாக என்றென்றும் அன்னையின் 33வது பாடலாக என்றென்றும் அன்னையின் அருள் நிலைத்திருக்க இழைக்கும் வினைவழியே அடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தர் எல்லாம் உழைக்கும் கலப குவிமுளையாளை ஓமலம்மே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பான் ஓடி வந்தே. அதாவது நறுமணம் கமலும் சிவபிரானின் சித்தத்தையே உருகச் செய்யும் குவிந்த மார்பகங்களுடைய யாமலையே, கோமளமான தாயே, நல்வினை தீவினைகளுக்கேற்ப யமன் என்னை அழைக்கும் தருணத்தில் நான் துன்பப்படும் வேளையில் அன்னையே சரணம் என்பேன், விரைந்தோடி வந்து என்னை நீ காத்தருள வேண்டும் என்று இந்த பாடல் உணர்த்துகின்றது. வளமான நிலம் அமைய, நல்ல ஒரு மனித வாழ்க்கையில் நல்ல வளமான நிலம், பூமி இவை அனைத்தும் இருந்தால்தான் சமூகத்தில் வாழ முடியும். அவ்வாறு அமைய 34வது பதிகமாக அபிராமி அந்தாதியில் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவோடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கார் பெருமணியாகமும் பாகமும் பொற் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே. இதன் பொருள் என்னவென்றால், தன்னை நாடி வந்து சரண என அடைக்கலம் புகும் அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படி வானுலக வாழ்வை வழங்கிடும் அன்னை அபிராமி நான்முகனின் 4 முகத்திலும் தேன் ததும்பும் துவள மாலையணிந்த மணிபார்வன் திருமாலின் மார்பிலும் எம்பிரானின் இடப்பாகத்திலும் தேன் சொரியும் பொற்றாமரையிலும் அதனை மலரச் செய்யும் சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் விரும்பி சென்று விற்றிருப்பார் என இந்த பாடலின் கருத்து உணர்த்துகின்றது. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் ஆகாத ஆண் பெண் பலர் கோடி பேர் உள்ளனர். அவர்கள் அபிராமி அந்தாதியின் 35வது பாடலை அம்பாளை நினைத்து காலை வேளையில் திருமணம் கூடிவர வெள்ளிக்கிழமை
செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் பாடிவர தொடர்ந்து 21 வாரங்கள் பாடிவர கூடிய விரைவில் மணமாகாத பெண்ணுக்கு நல்ல மணமகனாகவும் மணமாகாத ஆணுக்கு நல்ல மணமகளாகவும் கிடைப்பார்கள். இதுவும் எனது அனுபவம் வாய்ந்த உண்மை. திருமணம் கூடிவர அபிராமி அந்தாதியின் 35வது பாடலாக திங்கட்பசுவின் மனம் நாடும் சீரடி சின்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கிந்த தவம் எய்து மே தரம் கடலுள்ளே விங்கட்பணி அணை மேல் துயில் கூவரும் விழும் பொருளே. இதன் பொருள் பார்க்கடலின் அலைகளுக்கிடையே கொடிய கண்களையுடைய பாம்பனையின் மேல் வைணவி என்னும் பெயருடைய அரித்துயிலி ஆழ்ந்திருக்கும் அன்னை அபிராமியே, பிறை நிலவின் மனம் வீசும் சிறந்த நின் திருவடிகளை எங்கள் சிரசின் மேல் கொள்ள எங்களுக்கு வாய்க்கப்பெற்ற பாக்கியமே வேறு தேவர்களுக்கு வாய்க்குமோ என்று இந்த பாடலின் பொருள் உரைக்கின்றது. அடுத்த பாடலாக 36வது பாடலாக அன்னையை வணங்காத பாவம் நீங்க. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் திருளே என் மனத்துள் வஞ்சத்துள் இருள் ஏதும் இன்றி ஒளி வேறையாகி இருக்கும் ஒன்றன் அருள் ஏது அறிகின்றே நான் அம்புயதானத்து அம்பிகையே. இதன் பொருள் பொருள்களின் வடிவமே அப்பொருள்களினால் அடைய பெறும் பேரின்பமே அந்த பேரின்பத்தினால் உண்டாகும் மாயையே அம்மாயையினால் தோன்றும் தெளிவே தாமரை பூவில் அமர்ந்தொளிரும் தேவியே என் உள்ளத்தில் மாயை என்னும் இருள் அகற்று அஞ்ஞான இருள் நீக்கு ஞானப் பேரொளியே உன் திருவருள் எத்தகையது என்பது அறியாமல் உழல்கின்றேன் தாயே என கூறும் பதிகமாகும். அடுத்து, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பணம் காசுகள் இருந்தாலும் ஆடை ஆபரணங்களும் அணிகலன்களும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சித்திக்கின்றது. அந்த மாதிரி ஆபரணங்கள் நிறைய வீடுகளில் தங்கி நிற்க அபிராமி அந்தாதியின் 37வது பாடலாக கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்தும் மாலையும் விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் 8 திக்கும் அணியும் திருவுடையானின் சேர்பவளே. தாயே அபிராமி, சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கும் தேவியே, சிவன் அணிந்திருக்கும் ஆபரணம் எவை தெரியுமா? 8 திசைகளில் மட்டும்தான் திகம்பரனாகிய அவன் அணிந்திருக்கின்றான். ஆனால் நின் ஆபரணங்கள் எவை தெரியுமோ? கைகளுக்கு கரும்பும் வெள்ளும் மலர் அன்பும் தாமரை போன்ற திருமேனிக்கு வெண்முற்றும் மாலையும் விஷம் பொருந்திய பாம்பின் படம் போன்ற இடைக்கு பட்டாடையும் பன்மணிச் சரங்களால் ஆகிய மேகலையும் ஆகும் என்று இந்த பதிகம் உணர்த்துகின்றது. அபிராமி அந்தாதியின் 38வது பாடலாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வேண்டிய பொருளை விரும்பி அடைய பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை தவளப் பொரு துடையினை சாய்க்கும் துணை முலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. இதன் பொருள் செம்பவள கொடியில் தோன்றிய செவ்வாயையும் குளிர்தரும் புன்முறுவல் பூக்கும் வெண்பல் வரிசையையும் கொண்டு எங்கள் சங்கரன் அவனுடைய தவம் களையுமாறு செய்வித்து
தன் இடைத்துவல வருந்தச் செய்யும் மார்பகங்களை உடையவள் எங்கள் அபிராமி, விண்ணுலக பேரரசி. அடைய விரும்பினால் அந்த அன்னையை வணங்குங்கள். போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விளையாட்டு வீரங்களில் தேர்ச்சி பெற மாணவர்கள் பாட வேண்டிய பதிகம் 39வது பதிகமாக ஆளுகை குந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உன்தன் வெளியின் கடை உண்டோ மேலிவற்றின் மூலுலகைக்கின் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளிகைக்கும் அம்பு தொடுத்த வில்லான் பாங்கில் வானுதலே. இந்த பதிகத்தின் விளக்கம், 3 திசைகளையும் அளிப்பதற்கு வில்லெடுத்த சிவபிரானின் இடப்பாகத்தில் வாழும் ஒளிமிக்க நெற்றியையுடைய அன்னை அபிராமியே, என்னை அடிமை செய்ய உன் தாமரை திருவடிகளுக்கு எமனிடமிருந்து மீள உன் கடைக்கண் பார்வையுண்டோ தாயே. முயன்றால் பயனொன்று முயலாதது என் குறைதானோ, அல்லாமல் உன் குறையில்லை என இப்பாடல் உணர்த்துகிறது. 40வது பாடலாக எப்பொழுதும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க வானுதர் கன்னிகை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கென்னும் பெரும்பாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணிகை காணும் அன்பு பூணுதற்கெண்ணியே என்னமன்றோ முன் செய்த புண்ணியனே. இதன் பொருள், ஒளிரும் நெற்றிக்கண்ணை உடைய அபிராமி அன்னையை தேவர்கள் யாவரும் வந்து பணிந்து போற்றி வணங்குவார்கள். அறியாமை நிறைந்த மனத்தினால் காண இயலாத கண்ணி அவள் அன்னை அபிராமி தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற பக்தி என்னுள் தோன்றியதற்கு முற்பிறவியில் நான் என்ன தவம் செய்தோனே, புண்ணியமே தான் இதற்கு காரணம் என இந்த பதிகம் உணர்த்துகின்றது. 41வது பதிகமாக அபிராமி அந்தாதியின் அறிவாளிகளுடன் நட்பு ஏற்பட புண்ணியம் செய்தேனே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பன்னினம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதிந்திடவே. இதன் பொருள் என்னவென்றால், நெஞ்சமே நமக்காக குவளை கண்களுடைய அபிராமி தேவியும் அவர் கணவராகிய சிவந்த திருமேனியுடைய சிவபெருமானும் சேர்ந்து நமக்காக இங்கே எழுந்தருளி நம்மை அடியார்களின் திருக்கூட்டத்தில் இருக்குமாறு செய்து நம் தலைமீது திருவடி தாமரைகளை பதிய வைத்து என்னே நான் செய்திட்டேன் புண்ணியமே தாயே அபிராமியே. 42வது பாடலாக கீர்த்தி பெற இடம் கொண்டு விம்மியினை கொண்டு இலகி முத்து வடம் கொன்ற கொங்கை மலனை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சி நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகியே நள்ளிரவின் வடம் கொண்ட அல்குல் பணிமொழி வேத பரிபுரையே. இதன் பொருள் என்னவென்றால், நிமிர்ந்தும் பரந்தும் ஒன்றுக்கொன்று இணையாகி வலிமையும் மென்மையும் கொண்டு முத்துமாலை ஒளிரும் மார்பகங்களாகிய மலைகளைக் கொண்டு சிவபெருமானின் மனதை எண்ணம் போல் ஆட்டுவிக்கும் அபிராம சுந்தரியே, பாம்பின் படம் போல் அகன்ற அழுக்குலை உடைய அம்பிகையே, குளிர்ந்த கனிமொழியால் பேசும் அன்னையே, வேதங்களை கற்சிலம்பாக அணிந்துள்ள தேவியே, உன் பாதம் சரணாகதி. அபிராமி அந்தாதியின் 43வது பாடலாக தீமைகள் விலகி வாழ்க்கையில் நன்மை கிடைக்க
பரிபுர சீரடி பாதாகும் பஞ்ச பாணின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சினில் பரிபுர வஞ்சரை அஞ்சன குனி பொருக புத்திலைக்க எரிபுரை மேனி இறைபர் செம்பாக திருந்தவளே. இதன் பொருள் தீமை புரிவதையே தொழிலாக கொண்ட வஞ்சவர்களாகிய திரிபுரங்களை இடமாக கொண்டு அசுரர்கள் நடுங்கி அழியுமாறு மேருமலையாகிய வில்லை உடைத்து திருக்கரத்தையும் எரிதல் மேனியையும் உடைய எம்பிரானின் இடப்பக்கம் கொண்டு திகழும் அபிராமி தேவியே, சிலம்பணிந்த சிற்றடிகளும் பாசமும் அங்குசமும் உடையவளே, பஞ்சபாணங்களை பெற்றிருப்பவளே, இன்பம் தரும் சொற்களை பேசும் திரிபுர சுந்தரியே, சிந்தூரம் போன்ற செம்மேனியை திருமணியாக பெற்றவளை நான் வணங்குகின்றேன் என்பது இதன் பொருள். 44வது பதிகமாக சந்தேகங்கள் விளங்க. தவளே இவளெங்கள் சங்கரன் மனை மங்களம் அவளே, அவர் தமக்கும் அன்னையாயினாலாகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இரவியுமாம். துவலேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்ததே. இதன் பொருள் தவத்தினால் அறியத்தக்க இந்த தேவி அபிராமி எங்கள் சங்கனாருக்கு துணைவியாகவும் பேருடையாள். அவருக்கு அவளே அன்னையும் ஆவாள். அதனால் அவளே அனைத்து கடவுள்களுக்கும் அன்னையாவாள், இறைவியும் ஆவாள். ஆகையினால் வேறொரு முதன்மை தெய்வம் உண்டோ? அத்தெய்வத்திற்கு தொண்டு செய்து உளம் நோக மாட்டேனோ என்று இதன் பொருள் உணர்கின்றது. அபிராமி அந்தாதியின் 45வது பாடலாக குற்றம் குறைகள் நீங்கி வாழ்வில் நல்லது நடக்க. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே, பண்டு செய்தாருள்ளாரிலாரோ அப்பரியே சடியேன். கண்டு செய்தாளது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின்வெறுக்கையன்றே. இதன் பொருள் அன்னையே, நினக்கு தொண்டு புரியாமல் நின் பாதம் தொழாது தம் மனது கருத்துப்படியே தொழில் புரிந்து ஞானம் செல்பவர்கள் பண்டைய நாளில் இருந்தவர்கள் அல்லவா? அவர்களைப் போல் நாணம் செய்தால் அது வஞ்சனையே. அல்லது தவமோ எது செய்தாலும் நீ வெறுப்பாயா பொறுப்பாயா? நான் அறியேன் தாயே. ஆயினும் நான் பிழைபட செய்தேன் என்றாலும் நீ ஏற்பதே நீதியாகும். என்னை வெறுக்காமல் ஏற்றம் புரிந்திடு தாயே என இந்த பதிகம் உணர்த்துகின்றது. 46வது பாடலாக தீய விஷயங்களில் மனம் ஈடுபடாமல் இருக்க. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றோ. புது நஞ்சை உண்ட கருக்கும் திருவிடராற்றன் இடப்பக்கம் கலந்த பெண்ணே, மறுக்கும் தகைமைகளை செய்யன் யான் உன்னை வாழ்த்துவனே. இதன் பொருள் என்னவென்றால், நஞ்சை உண்டதனால் நீல நிறமாக மாறிய கண்டமுடைய சிவனின் இடப்பாகத்தில் திகழ்கின்ற பொன்னிற அபிராமி வெள்ளியே, குற்றங்கள் செய்தாலும் தம் அடியார்களை சான்றோர்கள் விருப்பதில்லை. அது ஒன்றும் புதியதல்ல. எனவே நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை என் உயிருள்ளவரை விடாமல் தொழுது வாழ்த்தி பாடுவேன், வழிபடுவேன் தாயே, அன்னையே, அபிராமியே. அபிராமியின் 47வது பாடலாக யோக சாதனைகளில் வெற்றி பெற.
வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும்படியன்றும் வில்லும்படியன்றும் வேலை நிலம் ஏழும் பருவரை இட்டாமல் இரவு பகல் சூடும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இதன் பொருள் என்னவென்றால், பேரின்பம் பற்றிட வழிகாட்டியாக திகழும் ஒற்றை அபிராமி அன்னையே ஞானக் கண்களால் கண்டுணர்ந்தேன். அது மனத்தால் அடையத்தக்கதென்றும் வாயால் கூறும்படி எளியது அன்று. அந்த பேரொளித்தான் 7 கடல்களுக்கும் 7 உலகிற்கும் 7 மலைகளுக்கும் எட்டாமல் அப்பழுக்காகாமல் நின்று இரவிலும் பகலிலும் மேருவை சூழ்ந்து வருகின்ற சூரிய சந்திர மண்டலங்களின் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தாயே, உன்னை வணங்குகின்றேன். ஒரு மனிதன் தன் வாழ்வில் அகந்தை ஒழிய பாட வேண்டிய பதிகம் 48வது பாடலாக, சுடரும் கலைமதி தூண்டும் சடைமுதி கொன்றினிலொன்றி படரும் பரிமள பச்சை கொடி பதித்தது நெஞ்சில் இடரும் தவித்து இமை போதிருப்போர் பின்னும் எய்துபவரே குடரும் கொழுவும் குருதியும் நீயும் குரம்பையிலே தாயே. இதன் பதிகத்தின் பொருள் என்னவென்றால், ஒளிரும் பிறைமதியை அணிந்த ஜடாமுடியுடைய சிவனாகிய செம்பவள குன்றில் தாவி தழுவி தடரும் பச்சை பசுங்கொடி போன்ற அபிராமி வள்ளியை நெஞ்சத்தில் நிறுத்தி எவ்வகை சஞ்சலமும் அண்டாமல் கண்கள் இமையாமல் அமர்ந்திருக்கும் அடியார்களின் சதையும் இரத்தமும் குடலும் கொண்ட மனித கூண்டிலே மீண்டும் வந்து பிறப்பார்களோ பிறக்க மாட்டார்களோ என்று இப்பாடல் எடுத்துரைக்கின்றது. 49வது பாடலாக, மரணத்திலிருந்து நீங்க உரம்பை அடித்து குடிக்க புக்காவி வெறும் கூற்றுகிட்ட வரம்பை அடுத்து மருகும் பொழுது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அரியவர் சூழ்ந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. நரம்பை அடைத்த இசைவடியாய் நின்ற நாயகியே அபிராமி அன்னையே. இதன் பொருள், யாழின் நரம்பினின்றும் எழும் எழிலிசை வடிவாய் திகழும் அபிராமி அன்னையே, என் உடலை சேர்ந்து அதில் குடிபுகுந்து என் உயிர் கொடிய யமனுக்கு வசமாகி ஆயுள் எல்லையே அடைந்து மரண பயத்தில் நடுங்கும் பொழுது நின் வளைக்கரத்தால் அஞ்சாதே என காட்டி தேவ மகளிர்கள் சூழ வருகை தந்து அபயம் அளித்தருள வேண்டும் தாயே. அம்பிகையின் 50வது பாடலாக அபிராமி அந்தாதியில் அம்பிகையின் கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க இந்த பாடலை அனைவரும் பாட வேண்டும். ஞாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரியே சாமலை ஜாதி நற்றிவாயகி மாலினி வாரை சோழினி மாதங்கியே என்று ஆயாகதியுடையவள் சரணரன் நமக்கே. உலகாண்ட நாயகி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி தாமரை போன்ற கைகளில் மலரன்பை ஏந்துபவளும் சம்புவின் சக்தி இன்பம் வழங்கும் சங்கரித்தாயே. பசுமை தவளும் எழில் கொண்டவளே, நஞ்சை வாயிலே உடைய நல்ல சாதி பாம்பை நாகாபரணமாக அணிந்தவளே, மகாவிஷ்ணுவின் அவதாரமாக வாராகமூர்த்தியின் ஆற்றல் மிகுந்த சக்தியாக வாராகி சூலம் உடையவளே,
மாதங்க முனிவரின் திருமகளே என்றெல்லாம் பல்வேறு புகழுக்கும் உரியவள் எங்கள் அன்னை அபிராமிய தேவியின் பாதகமலங்கள் எனக்கு புகலிடமாகுமா என இப்பாடலின் கூற்று உணர்த்துகிறது. அபிராமி அந்தாதியின் 51வது பாடலாக மோகப்பிணி நீங்க. அரண் பொருளென்று அருளொன்றும் இல்லாத அசுரர்த்தங்கள் முரண் நன்றழிய முனித்த பெருமானும் முகந்தனமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவிரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. இதன் பொருள் என்னவென்றால், திரிபுரங்கள் என்றும் நமக்கு உறுதியாக இடங்களாகும் என்று கருதிய அசுரர்களின் வலிமை அளித்திட சினம் கொண்டு முப்புறங்களையும் குலையச் செய்த சிவனும் விஷ்ணுவும் அடைக்கலம் அடைக்கலம் என அன்னை அபிராமியிடம் வேண்டி நின்றனர். அத்தேவியின் அடியார்கள் இவ்வுலகம் இனி மரணம் அடையவும் மாட்டார்கள், பிறக்கவும் மாட்டார்கள் என தாய் அருளியுள்ளார். பெரும் செல்வம் உண்டாக மனித வாழ்க்கையில் ஆடை ஆபரணம் அணிகலம் செல்வங்கள் வேண்டும். அந்த மாதிரி பெரும் செல்வம் உண்டாக அபிராமி அந்தாதியின் 52வது பாடலை பாராயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக செல்வம் உண்டாகும். இதை நாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அல்லது சாயந்திர நேரம், அந்தியா வேலை என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரை, சந்தியா வேலை என்பது சாயந்திரம் 6 மணி முதல் 7 மணி வரை, இந்த நேரங்களில் இப்பதிகங்களை நம் பாடினால் நமது உடம்பில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் கலைந்துவிடும். பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய அமைந்து அந்த பதிகத்தின் பாடலால் உலகில் உழைக்கும் சக்தியையும் நமக்கு அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. பையம் தூரகம் மதகரி மாமுடம் சீவிகை வெய்யும் கனகம் பெருவிளையாரம் விரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் உளவாகிய சின்னங்களே. இதன் பொருள் என்னவென்றால், தேர், குதிரை, மதம் பொலியும் யானை, மணிமகுடம், சிவிகை சிற்றரசர்களுக்கு கட்டம் கட்டுவார்கள். கனகம், விலை உயர்ந்த முத்துச்சாரங்கள் அனைத்தும் பிறைநிலாவை சூடிய பொம்மனின் தேவியாகிய அபிராமி அன்னையின் திருவடிகளில் பக்தி செலுத்துகின்றவர்கள் முற்பிறப்பில் பக்தியுடன் தவமிருந்து அடியார்களாக கிடைக்கப் பெற்றவர்களாகவும் பெரும் பேறு பெற்றவர்களாகவும் அம்பிகையின் பக்தர்களும் பேரரசர்களாகவும் இருப்பார்கள் என்பது இதன் பேரருளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பது இதன் பொருளாகும். நல்ல நாணம் உண்டாக 53வது பாடலாக அபிராமி அன்னையின் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டுடனே பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சிய மொய்த்தவளே கண்ணம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தினில் வைத்துணிந்தே தன்னம் தனி இருப்போர் இது போலும் தவமில்லையோ தாயே. இதன் பொருள், அபிராமி வள்ளியின் நுண்ணிய இடையினை சாத்தியில் சிவந்த பட்டாடையுடன் நிமிர்ந்த மார்பகங்களையும் முத்து மாலைகளையும் பிச்சிப்பூ மாலைகளையும் கரிய கூந்தலையும் முக்கண்களையும் உடைய தாயே, சிந்திக்கும் வேளையிலும் தியானத்திலும் யோக நிலையிலும் அமர்ந்திருப்பவளே, இதைவிட பெருதவம் வேறு ஏதம்மா என்று இப்பாடல் உணர்த்துகின்றது. 54வது பாடலாக, கடன் ஒரு மனிதன் வாழ்க்கையில்
ஆடை, ஆபரணம், நிலம், பணம் இவைகள் இருந்துவிட்டால் மட்டும் பத்தாது. அதை நிலையாக வைத்துக் கொள்ள கடன் தொல்லையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். இன்று உலக மக்களிடையே 99% அனைவரும் கடனில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் கடனில் இருந்து வீடை கட்டிப்பார், கல்யாணம் செய்து பார் என்று சொன்னார்கள். யாராக இருந்தாலும் கடன் வாங்கித்தான் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடனில் இருந்து கடன் இல்லாமல் எந்த ஒரு வேலை யாராலும் செய்ய முடியாது. அந்த கடனை அடைப்பதற்கு அந்த அபிராமியின் அருட்கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை நல்ல வழியில் அடைக்க முடியும். அவ்வாறு அடைப்பதற்கு அந்த தாயின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க நாம் சொல்ல வேண்டிய பதிகம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவில் குரேல் நித்தம் நேடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சில்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே தாயே அபிராமியே. இந்த பாடலை தினம் பதிகம் செய்ய நமது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் தனது கடன்கள் அனைத்தும் அலைந்து கோடீஸ்வர யோகம் பெறுவார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இதுவும் நாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. நாம் ஜோதிட அனுபவத்தில் 20 வருட காலங்களாக நாம் பயணிக்கின்றோம். இந்த தாயாரின் பாடல்கள் எடுத்துச் சொல்லி பலனடைந்தவர்கள் பல கோடி பேர். இந்த கடன் தொல்லையிலிருந்து தீர இந்த பரிகத்தின் விளக்கம் வறுமையை எடுத்துச் சொல்லி பிறரிடம் இழிவுபடாமல் இருக்க வேண்டும். தினமும் உயர்ந்த தவத்தை கற்று இழிந்த அந்த கயவர்களை நோக்கி நாம் செல்லாமல் தடுத்தாட்டு திரிபுர சுந்தரியாகிய அம்பிகையின் பாதங்களை தஞ்சமடைந்தால் வாழ்க்கையில் விண்ணுலகம் போற்றும் ஈஸ்வர கோடீஸ்வரனாக ஆகலாம் என்ற தாய் அருள்பாலிக்கிறார். 55வது பாடலாக விருப்பு வெறுப்பற்ற சமநிலை உண்டாக மின்னாயிரமொரு மீவடிவாகி விளங்குகின்றவளே அந்நாளகமகிழ்ந்தானந்த வள்ளியரும் மறையனைக்கும் முன்னாய் நடு எங்குமாய் முடிவாகிய முதல்வி தன்னை உண்ணாது ஒளியனம் முன்னினும் வேண்டுவதொன்றில்லையே. இதன் பொருள் 1000 மின்னல்களை ஒருமுகமாக ஆக்கியது போல பேரழகு வாய்ந்தவள் அபிராமி அன்னை. அடியார்களின் பேரின்பத்திற்கு காரணமாக திகழும் இன்பக் கொடி போன்றவளே. வேதத்தின் முதலும் நடுவும் முடிவுமாக விளங்கும் முதல்வியே. அந்த அன்னையே உயிர்கள் மயக்க மிகுதியினால் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் அந்த தேவி ஏதும் இழைப்பில்லையே. யாவரையும் அபிராமி அன்னையின் 56வது பாடலாக யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக கூற வேண்டிய பதிகம். ஒன்றாயரும்பி பலமாய் விரிந்து இவ்வுலகெல்லாம் நின்றவளே அன்னை அனைத்திலும் நீங்கி நிற்பவள் என் தன் நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்ற புரிகின்ற பொருளறிபவளே அன்று ஆளிலையில் துயின்ற பொம்மனம் என் ஐயமுமே. அதாவது இதன் பொருள் என்னவென்றால் அபிராமி அன்னைதான் உலகுக்கெல்லாம் பராசக்தி என்று ஒரு வடிவமாகவும் ஏனைய பல சக்திகளின் வடிவங்களாகவும் திகழ்கின்றாள். அவ்வாறின்றி வேறாகவும் விளங்குகின்றாள். அத்தகைய எம்பிராட்டியார் என் மனதினில் விட்டகலாமல் நின்ற நில உலகில் அருள் புரிகின்றாள்.
இது விந்தை என்றோ. இதன் முப்பொருள் தத்துவத்தை ஆளிலையின் மேல் துயிலும் பெருமானே அப்பன் சிவபெருமான் தான் அறிவார் என இப்பாடல் உரைக்கின்றது. அபிராமி அந்தாதியின் 57வது பாடலாக ஏழ்மை விலக வேண்டும். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசும் தம்மில் பாமாலையும் கொண்டு செய்யும் புய்யும் மெய்யும் இயம்பவை தாய் இதுவே உன் தான் மெய்யருளே நின் என் தாய் கலைவாணி அபிராமி அந்தாதியே. இதன் பொருள், தாயே ஏகாம்பரநாதர் வழங்கிய இருநாளின் எல்லை கொண்டு அண்டமெல்லாம் உய்யும்படி காமாட்சி என்ற பெயருடன் அறம் செய்யும் உன்னையும் புகழ்ந்து போற்றினேன். அதே சமயம் ஒருவரிடம் சென்று பொய்யும் மெய்யும் கூறி அவர் மகிழும்படி பாடும்படி வைத்தாயே. இதுதான் உன் அருளின் எல்லையா தாயே என இப்பாடல் உணர்த்துகின்றது. 58வது பாடலாக மன அமைதியும் அடக்கமும் உண்டாக. அருணம் புயத்து என் சித்தாம் புயத்து அமர்ந்திருக்கும் தருணாம் புயமலை தையல் நல்லாள் தகைசோர் நயன கருணாம்புயமும் மந்தனம்புயமும் காராம்புயமும் சரணாம்புயமும் அள்ளாள கண்டிலேன் ஒரு தஞ்சகமே. இதன் பொருள் என்னவென்றால், செந்தாமரையிலும் என் இதய தாமரையிலும் வீற்றிருக்கின்ற தாமரை முட்டு போன்ற மார்பகங்களை உடைய அபிராமி தேவியின் ஒளி மிகுந்த வெளிகளே கருணை தாமரையும் முகத்தாமரையும் காரகத்தாமரையும் பாதத்தாமரையும் அல்லாமல் எனக்கு வேறு புகலிடம் இல்லை தாயே. உன் பாதமே எனக்கு சரணாகதி, என்னை ஏற்றுக்கொள் தாயே என அவர் பாதமலர் கமலங்களை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். 59வது பாடலாக குழந்தைகள் சுயமாக முன்னேறி கல்வியில் வெற்றி பெற வேண்டும். இன்று இருக்கும் காலகட்டங்களில் அனைவரும் மறந்து விடுகிறார்கள், படிப்பில் கவனங்கள் செலுத்துவதில்லை. அவ்வாறு இருக்கும் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சிக்காக எழுதுபவர்களும் அபிராமி அந்தாதியின் 59வது பாடலாக தஞ்சம் பேரிப்பதில்லை இதல்லதென்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைன்று நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலை அஞ்சு அன்பும் இக்காலரக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சும் மஞ்சும் இல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. தாயே அபிராமியே, உந்தன் பாதம் சரணாகதி. 5 மலர் அம்புகளுடன் நீண்ட கரும்பு வில்லும் கொண்டிருக்கும் அபிராமவல்லியே, உன் தவநெறியே அன்றி அடைக்கலம் வேறு எனக்கு ஒன்றும் இல்லை என நான் அறிந்தேன். அவ்வழியில் முயன்றும் நடைபயில எண்ணமில்லை. பேதையரைப் போன்றவர்கள் இந்த செம்பஞ்சு குழம்பு ஒளி வீசும் மிருதுவான பாதங்களையுடைய பெண்கள். இவர்கள் தாம் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்களா? எனவே விரைந்தெனக்கு அருள் புரிவாய் அன்னையே அபிராமியே என இப்பாடல் உணர்த்துகின்றது. இன்றைய காலகட்டங்களில், நவநாகரிக காலங்களில் குழந்தைகள், பள்ளி பருவத்தில் இருக்கும் குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பதிகங்களை படிக்கும் பொழுது அந்த வயது கால பருவங்களில்
அவர்களுக்கு நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, சுயமாக முன்னேறி வாழ்க்கையில் நல்ல மென்மேலும் வெற்றிகளை பெறுவார்களாக அந்த அபிராமி அன்னையின் அருட்கடாட்சத்தால் என வேண்டிக் கொண்டு அவர்கள் நலமோடு வாழ பிரார்த்திக்கின்றேன். 60வது பாடலாக அபிராமி அந்தாதியின் பாடல். பாலினும் சொல்லினிய பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றேன். குற்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ. அடியேன் முடை நாட்டலையே. இதன் பொருள் என்னவென்றால், சுவைமிகும் பாலை காட்டிடும் இனிய சொற்களை பேசும் அபிராம வள்ளித்தாயே, நீ நின் குளிர்ந்த மலர்பாதங்களை திருமாலும் ஏனைய தேவர்களும் வணங்கும் பெருமை மிகுந்த கொன்றைதார் அணிந்த எம்பெருமான் திருமுடி மீது பதிப்பதுண்டு. நின் பாதங்களை போற்றும் 4 பிரவண பீடங்களிலும் பதிப்பதுண்டு. இன்றே அடியேனின் நாய் தலையினும் தலை மீதினும் பதித்து விட்டாய், இனி சிறந்தாகுமோ தாயே என இப்பதிகம் உணர்த்துகின்றது. மாயையை அகற்று ஞான தெளிவு உண்டாக. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாயை அகற்றி நல்ல தெளிவு பிறக்க அபிராமி அந்தாதியின் 61வது பாடலாக நாயினையே நிங்குரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆட்கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய். என்னை பேறு பெற்றவளே தாயே மலைமகளே சிங்கன்மாள் திரு தங்காட்சியே தாயே அபிராமியே. இதன் பொருள் என்னவென்றால், உலகம் அனைத்திற்கும் அன்னையாக திகழும் அபிராமியே, மலைமகளே, சிவந்த கண்களையுடைய நீலவண்ணனின் சிறந்த தங்கையே, நாயினும் இழிந்த என்னை பொருளாக கருதி நீயாகவே வலிய வந்து என்னை தடுத்தாட்கொள்வாய். பேய் போன்ற சஞ்சலம் மிகுந்த நான் உன்னை உள்ளபடி அறிய பேரறிவை துலங்கச் செய்தாய் தாயே. நான் பெறுவதற்கு அரிய பேறு பெற்றல்லவா இருக்கின்றேன் என பாடல் உணர்த்துகின்றது. அனைத்து அச்சங்களிலிருந்தும் விடுபட அபிராமி அந்தாதியின் 62வது பாடலாக தங்கச்சீலை கொண்டு தானவர் முப்பூரம் சாய்த்த மத வெக்கற்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய குங்கை குறும்பை குறிப்பிட்ட நாயகி கோகண செங்கரும்பை மலரும் எப்பொழுதும் என் சிந்தையலே. இதன் பொருள் என்னவென்றால், பொன் மாலையை வில்லாக வளைத்து முப்புறங்களிலிருந்தும் அசுரர்களை எரித்தவனும் கோபக் கண்களையுடைய மத யானையின் தோலுரித்து போர்த்தி கொண்டவனும் ஆகிய பரமசிவனின் உடல் முழுவதிலும் குறும்பை மலர் போன்ற மார்பகங்களை குலைத்த குறிப்பிட்ட நாயகியே, உன் தாமரை மலர் போன்ற சிவந்த கையில் விளங்கும் கரும்பும் 5 அம்புகளும் எப்பொழுதும் என் நினைவிலே நிலைத்திருக்க என்னை அருள்வாளிப்பாயாக என்று பாடல் உணர்த்துகின்றது. அபிராமி அந்தாதியின் 63வது பாடலாக நல்ல அறிவு உண்டாக. தேரும்படி சில எதுவும் காட்டிட முன்செல் கதிரும் கூறும் பொருள் குன்றிக் கொட்டும் தறி குறிக்கும் சமயம்
ஆறும் தழுவிய வல்லதிருப்பதறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடி வீணவர்க்கே அன்னை அபிராமியே. சான்றோர்களால் இதன் பொருள் என்னவென்றால், சான்றோர்களால் உபதேசிக்கப்படும் அறுசுவை சமயத்திற்கு அன்னையே தலைவி என்பது அறிந்திருந்தும் வேறு சமயங்கள் மெய் என்று கொண்டாடும் பேதையர்க்கும் தெளிவோடு காரணங்கள் காட்டி உய்வதற்கு வேண்டி உண்மைகளை எடுத்துக் கூறுதல், மலையை உடைத்து விடுகின்றேன் நீர் ஒரு மரத்தடியை பயன்படுத்துவது போன்றதாகும். அடுத்து மனிதர்களிடம் பக்தி பெருக 64வது பதிகமாக வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூனேன் கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி வேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் சுகமனமே சுகமனமே. இதன் பொருள், அபிராமி அன்னையை வீணாக பலிகொள்ளும் தெய்வங்களிடம் மிகுந்த பக்தி செய்து பணிய மாட்டேன். நின் அன்பு பூண்டேன், நின் புகழையன்றி வேறொன்றை நான் புகழ மாட்டேன் தாயே. நின் திருமேனியின் திருவொளி அல்லாமல் வேறொன்றையும் போற்ற மாட்டேன். நின் திருமேனியின் பேரொளி அன்றி விண்ணிலும் மண்ணிலும் 4 திசைகளிலும் நான் எதையும் வணங்க மாட்டேன் தாயே அபிராமியே. 65வது பதிகமாக சத் புத்திர பாக்கியம் உண்டாக. இன்று திருமணமானாலும் புத்திர பாக்கியத்திற்காக எவ்வளவோ யாகங்களும் தவங்களும் பரிகாரங்களும் கோவில் குளங்களும் சென்று பயனில்லாமல் பல கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழில் வந்த அபிராமி அன்னையின் 65வது பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் 1 முறை, 3 முறை, 5 முறை, 9 முறை, 21 முறை அல்லது கால் மண்டலம் 12 முறை, அரை மண்டலம் 24 முறை, முழு மண்டலம் 48 முறை பாராயணம் செய்யும் பொழுது, நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது, இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்குரிய நாயகி, இமயமலையின் அரசி, மலைமாமகளின் மணியொளியாகிய நமது புவனத்தை காக்கும் அகிலாண்ட ஈஸ்வரி, அந்த அபிராமி அன்னையின் அருளால் அந்த தாயே பிறக்கும் பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகும். இதுவும் எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. கனகமும் வானும் புவனமும் காண வெட்கமணங்கமே தகனமுன் செய்த தவ பெருமதற்கு தடக்கையும் செய்முகனும் 4 3 தோன்றிய நின் மகனும் உடையனதுமே வல்லிய நீ செய்த வல்லபமே. இதன் பொருள் என்னவென்றால், ஆனந்த வல்லியாகிய அன்னை அபிராமியே, அண்டங்களும் விண்ணுலகும் மண்ணுலகும் அறியுமாறு அந்த மன்மதனை சிவபெருமான் எரித்தார். ஆனால் நீ செய்த வலிமையான அந்த செயலால் அப்பெருமானுக்கு 6 முகங்களும் 16 கரங்களும் உடைய ஞான குழந்தை பிறந்தானே என்று புவி போற்றுகின்றது. 66வது பதிகமாக கவிதை திறன் வளர வல்லபம் ஒன்றினேன் சிறியேன் நின் மலரடிச் செம் பல்லவமும் அல்லது பற்றி ஒன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பார் வினையேன் தொடுத்த சொல்லபமாயினும் நின் திருநாமங்கள் சோத்திரமே. இதன் பொருள் என்னவென்றால்,
உன் மலையை வில்லாகக் கொண்டிருக்கும் சிவனின் இடப்பாகம் விட்டிருக்கும் வள்ளியே, கல்வி அறியினால் நான் ஆற்றல் பெற்றவன் இல்லை. சிறியவன் நின் செம்மாத பதங்களை விட வேறு எதன் மீதும் பற்றில்லாதவன். தீவினை மிக்கவன் நான் புனைந்திருக்கும் இப்பாமாலை குற்றமுள்ளதாயினும் அம்மையே, இவை உன் புகழ் பாடும் சோஸ்திரங்கள் ஆதலால் ஏற்றருள வேண்டும். அறிந்தும் அறியா பிழையும் மன்னித்தருள்வாய் தாயே. 67வது பதிகமாக பகைவர்களை வெற்றி கொள்ள தோத்திரம் செய்து தொழுது மின் போல் நிற்றோற்றமொன்று மாத்திரை போதும் வண்ணத்தில் வையதவர் வன்மை கொள்ளம். கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொன்று பள்ளிக்குள்ளார் நிற்பார் புண்ணியமே. அன்னையே, இதன் பொருள் அபிராமியே, மின்னர் கொடி போன்று ஒளிரும் நின் திருமேனியை தொழுது தோத்திரம் செய்து ஒரு நொடி நேரமும் மனதில் வைத்து தியானித்தவர்களை கொடை சூலம் கோத்திரம் கல்வி குலம் யாவும் தந்துயர்த்து வீடு வீடாக பாத்திரம் ஏந்தாமல் அவர்களை பலசாலியாகவும் கோடீஸ்வரனாகவும் ஆக்குவாய் என பதிகம் உணர்த்துகின்றது. 68வது பாடலாக நிலம் வீடு போன்ற செல்வங்கள் கிடைக்க பாரும் பொன்னல்லும் கனல்லும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவையொலி ஊருளி ஒன்றுபடும் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவ உடையவர் படையாதனமில்லை. இதன் பொருள் என்னவென்றால், மண்ணோடு மனமும் நீரோடு சுவையும் நெருப்போடு ஒளியும் காற்றோடு துருமுணர்வும் வானுடன் ஒளியும் ஒன்றுடன் ஒன்றாக நிற்கும் இவ்வன்னை பொருளில் கலந்து நிற்கும் தலைவி அபிராமி வள்ளியே. அபிராமியே, சிவகாமியே, அந்த அம்பிகையின் சிற்றடைகள் புகலிடம் என்று ஏற்றுவார் அடைய முடியாத செல்வத்தை அடைவார் என்பது அனுபவம் வாய்ந்த உண்மை. அபிராமி அந்தாதியின் 69வது பாடலாக சகல சௌபாக்கியங்களும் உண்டாக வேண்டும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாக வேண்டும். அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், ஒருவரை வாழ்த்துவதாக இருந்தாலும் அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் உண்டாக நாம் கூற வேண்டிய பதிகம் 16 ஐஸ்வர்யங்களும் அவர்கள் பெற்று வாழ அந்த வாழ்த்தாகப்பட்டது அவர்களை மென்மேலும் பல கோடியாக வாழ வைக்கும். இதுவும் நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஒருவர் குழந்தையை வாழ்த்துவதாக இருந்தாலும் இந்த பாடலை சொல்லி வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு அந்த அபிராமியின் அருளால் 16 ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்றன. நான் ஒரு ஜாதக நோட்டில் எழுதும் பொழுதுமே அபிராமியின் 16 ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் என இப்பாடலை தொடங்கிதான் ஆரம்பிப்பேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே தாயே சரணாகதி. இதன் பொருள் என்னவென்றால், கார்மேகம் போன்ற அழகிய கூந்தலையுடைய அபிராமி தேவியின் 1000 கண்களை கொண்டவளே, ஒரு கடைக்கண்ணால் எம்மை பார்மைமா. மெய்யடியார்க்கு செல்வத்தை வழங்கவும் கல்வியை வழங்கவும் ஒரு பொழுதும் தளராத ஊக்கத்தையும் தெய்வ அழகினை கொடுத்து வஞ்சமிலா நெஞ்சம் கொன்று உற்றார் உறவினர்கள் அத்துடன் நல்வையாக இருக்க என்னை அரவணைப்பாயாக என இப்பாடல் உணர்த்துகின்றது. இவ்வாறு நாம் அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களில் 70வது பாடலாக சங்கீதம், ஓவியம் முதலிய கலைகளில் வல்லமை பெற கண்கள் கண்டு களிரும் படி கண்டு கொண்டே நுனை
கடம்பவியல் பண்களில் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மங்கனி கும்ப வஞ்சையும் ஆகி மாத பின்களில் தோண்டிய எம்பிராட்டியே பேரழகே. இதன் பொருள் என்னவென்றால், பண்ணும் அடைய விரும்பும் குரல் வீணையும் பற்றிருக்கும் கையழகிய மார்பகங்கள் கண்ணுக்கினிய பச்சை நிறம் கூடி மாதர்கள் குலத்தில் தோன்றிய எம் பிராட்டி தாயே, மலையத்துவ சிவனின் மகளே, அபிராமியின் பேரழகை கடம்பவனம் என மதுரையில் விழிகள் இரண்டும் களிக்குமாறு நான் கண்டேன் தாயே என அபிராமி அந்தாதியின் பாடல் உணர்த்துகின்றது. மீண்டும் நேரம் காலம் கருதி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதாவது அபிராமி அந்தாதியின் ஆதிசங்கரர் அருளிய மனிதராக பிறந்து கடவுளை தனது வாய்களால் புகழ்ந்து பாடிய மகான்களாகவும் தமிழில் இப்பாடல்கள் இருப்பதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். இந்த பாடல்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது. அந்த பாடல்களை கேட்பவருக்கு பல கோடி புண்ணியங்களும், இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த அனைத்து புண்ணியங்களும் வந்து சேரும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. நேரம் காலம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகி குழுவில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தம்பி வணக்கம்ப்பா. ஹலோ, வணக்கம்ப்பா. ஹலோ, ரொம்ப அற்புதமா பேசிருக்கீங்கம்மா. சங்கீதா பேசுமா? சொல்லு தம்பி. கேக்குது கேக்குது, சொல்லுப்பா. நல்லா இருந்ததுங்க. சென்னையில சரியான மழை, பயங்கரமான மழை. இங்க வந்து காத்துப்பா, காத்து மழை. இங்க நாமக்கல்ல மழை தான். நாமக்கல்ல வளையப்பட்டியில இருந்து இங்க எங்க ஊர் வரைக்கும் மழை. லேசான மழை, மிதமான மழை. சங்கீதா நீ ஏதோ சொல்ல வந்த, சொல்லுமா. சரிங்க ஐயா. அம்மா மிக்க நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். 1 hour வந்து தியானம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலா. ஃபுல்லா அபிராமி அந்தாதியே வந்து பாராயணம் பண்ண பலன் எங்களுக்கு கிடைச்சது, நீங்க படிச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால. ரொம்ப அருமையான இருக்குமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சோ நீங்க ஏதோ கோயில்கள் பரிகாரங்கள் அதுதான் ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சோம் வழிபாடும்ட்டு. இன்னைக்கு அபிராமி அந்தாதியே ஃபுல்லா பாராயணம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா 1 மணி நேரம் எங்க இருந்தோனே தெரியல. சோ அந்த அளவுக்கு வந்து தியான பயிற்சி இருக்கும். தியான பயிற்சி மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா எங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சேர்க்கணும், எடுத்துட்டு வந்து. சோ இன்னொரு தளத்திற்கு நீங்க வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சோ மிக்க நன்றிமா. எல்லாம் அவன் சித்தம். இந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய அபிராமி அன்னையின் தாயாருடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு தாயாருடைய இதுங்கம்மா. இந்த புவியில இப்ப பாத்துக்கிட்டாங்கன்னாங்கம்மா, நிறைய பிரச்சனைகள் மன சங்கடங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த தாயார் தான் அமிர்த கடேஸ்வரர், அபிராமி வள்ளி. அந்த அமிர்தங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், இந்த பாக்கியம் பூரா கிடைக்கணும்னு இன்னைக்கு அவ சொல்ல வைக்கிறாமா, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாங்கம்மா, மிக்க நன்றி. அந்த பலன் எங்களுக்கும் கிடைச்சது. நீங்க சொன்னதால அனைவருக்கும் இந்த பலன் வந்து கிடைச்சிருக்கு. மிக்க நன்றிம்மா. கோடான கோடி நன்றிகள் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. யாராவது கருத்துக்கள் இருந்தா பதிவு பண்ணலாம். நடராஜன் வசந்தாமா, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். கருத்துக்களும் சந்தேகங்களும் இருந்தா கேட்கலாம். நடராஜன் வசந்தாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிப்பா.